ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இல்லையா, நம்மளோட முதல் கடவுளான பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். வியாழக்கிழமையே நாங்கள் வழக்கம்படி அம்மாவை அழைச்சிடுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அம்மாவை கொஞ்சம் இது பண்ண போகிறோம். அதுக்காக திரிய பார்த்திங்கனாக்கா பிள்ளையார் நான் வெள்ளி பிள்ளையார் எடுத்து வச்சு அவருக்கு செய்த மரியாதையை செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம கலசத்தை நிறுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கலசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறீங்க. இப்போ இது கலச சொம்பு. இந்த கலச சொம்பை நான் எடுத்து கழுவி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருள் போடுற போகிறோம். இது அரிசி எவ்வளோ போடணுன்றது முதல் பார்த்துக்கோங்க. நல்லா 2 கையையும் சேர்த்து இது 5 வாட்டி போடணும். 5 வாட்டி எவ்வளோ அரிசி போடணும்னு தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 3 4 5 இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இந்த 5 போட்டிங்கன்னா இப்போ பச்சரிசி எடுத்து வச்சிடலாம். இது காது வெள்ளை கருமணி சொல்லுவாங்க. இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம், இல்லை பிரிச்சும் போட்டுக்கலாம். நான் இது ரொம்பிடும் இல்லையா, அதனால் பிரித்து போட்டுக்கிறேன். மீன் இது போட்டுட்டு நல்லா உள்ள வளையல் தெரியாத மாதிரி உள்ளே போட்டுடுறேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கருகமணி இருக்கும். இந்த கருகமணி 2 மணி இருக்கும், அதையும் போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், மாசிக்காய், இது எலுமிச்சை பழம், ஏலக்காய் 5 ஏலக்காய் போடுறேன். பச்சை கற்பூரம், அதுக்கடுத்து கிராம்பு, 2 கிராம்பு போடுறேன். இது கூட வெள்ளி காயின் இருந்துச்சுனாக்கா நம்ம சேர்த்துக்கலாம். கோல்டு காயின், வெள்ளி காயின் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளி காயின் போடுறேன். நெல்லிக்காய்னு இதில் பார்த்திங்கனாக்கா தாமரையும் சேர்ந்து வந்ததுனால தாமரை போட்டுடலாம். கோல்டு சேர்க்கணுன்றதுக்காக கூட கோல்டையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கலசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இது ஃபஸ்ட்டு குடமாக எடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்து இது மேலே நம்ம இப்படி வைக்க போகிறோம். நம்ம சேரீ கட்டி கை காலெல்லாம் வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டையை மூங்கில் கட்டையை பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று. இதை இப்போ எப்படி கட்டலான்றதை பார்க்குறீங்க.